கைஸ், நீங்க இப்போ ஒரு பேசிக் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இன்னைக்கு போடக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ஒரு கலரிங் புக் அல்லது கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச். சரிங்களா? ஸோ நிச் எப்பயுமே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச்சா இருக்கணும். அந்த ப்ராஃபிட்டபிளான நிச் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறதும், ஃப்ரீயாவே எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், செகண்ட் திங் அதோட காம்படிஷன் வந்துட்டு நீங்க வந்து அ வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி, எப்பயுமே காம்படிஷன் கம்மியா இருக்கிற மாரி நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அந்த மெத்தேடும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். 3வது இம்பார்ட்டன்ட் திங், எப்படி வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு சூப்பர்பான ஒரு கலரிங் பேஜஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், பிளஸ் அந்த நிச்ல ஒரு மந்த்லி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ இந்த இந்த இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அடிஷனலா ஏ பிளஸ் கண்டென்ட் பத்தி ஒரு பிரீஃபா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி வந்துட்டு ஒரு கலரிங் பேஜஸ் வந்துட்டு இன்டீரியர் கிரியேட் பண்றது, ப்ளஸ் வந்து ஏ பிளஸ் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்து என்டையரா வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கலரிங் புக். சரிங்களா? ஸோ ஃபேஷன் கலரிங் புக் அப்படிங்கிறது வந்துட்டு நாம் டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கேர்ள்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7000 புக்ஸ் இருக்குது. தென் இது வந்து ப்ராஃபிட்டபிளான நிச்சா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதோட பிஎஸ்ஆர் ரேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தம்ப்நெயில்ல இருக்கு பார்த்தீங்களா, இதோட நம்பர்ஸ். ஸோ இது வந்து எப்பயுமே வந்து கம்மியாக இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து பிஎஸ்ஆர் ரேங்கிங் வந்து கம்மியாக இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய புக்ஸு தான். சரிங்களா? ரொம்ப அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிச் இந்த நிச் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட்டபிளான நிச்சம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம நிச் டவுன் பண்ணணும். சரிங்களா? இப்போ காம்படிஷன் கம்மி பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நிச் டவுன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபேஷன் கலரிங் புக் ஃபார் அடல்ட் அப்படின்னு நம்ம இப்போ கொடுக்குறேன். அகைன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ 7000 புக்ஸ்ல இருந்து இப்போ 6000 வந்து 1000 புக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எகெயின் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி ஸ்பேஸ் விட்டோம்னா பாருங்க, ஃபேஷன் கலரிங் புக் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் டீன்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ. சரிங்களா? இப்போ பாருங்க, ஸோ 7000 புக்ஸில் இருந்து இப்போ 1000 புக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. காம்படிஷனும் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரேங்கிங்கில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நல்ல பெட்டரான நல்ல ஒரு ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெண்டிங் நிச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபேஷன் வைப்ஸு இது வந்துட்டு இதெல்லாம் வந்து பிராண்டட்னால எப்பயுமே அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து சேல்ஸும் ஆகுது. ஓகேங்களா? ஃபேஷன் கலரிங் புக் ஃபார் அடல்ட் அண்ட் டீன்ஸ். ஸோ இந்த புக்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சேல்ஸும் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த நிச்சில் நீங்கள் வந்து புக்கு போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு புக்கு வந்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் ரிவ்யூஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபேஷன் கலரிங் புக் ஃபார் கேர்ள்ஸ் இதை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2000 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிவ்யூஸில் வந்துட்டு நீங்கள் வந்து 3 ஸ்டார் ரிவ்யூ 2 ஸ்டார் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதில் இருந்து கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்புட்டாக நம்ம எடுத்து பண்ணோம்னா டெஃபினட்டாக அந்த டிராபேக்ஸில் இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி புதுசாக நம்ம போடுறப்ப ஒரு பெஸ்ட்டான இன்புட் நம்ம வந்து அந்த கலரிங் பேஜஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் இதில் வந்துட்டு ரிவ்யூஸ் ஃபைண்ட் பண்ணி அதில் இருக்கிற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த 3 ஸ்டார் ரிவ்யூ 2 ஸ்டார் ரிவ்யூ 1 ஸ்டார் ரிவ்யூவில் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்துட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இன்புட்டை எடுத்துட்டு நம்ம புதுசாக நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்க நம்ம ஃபேஷன் கலரிங் புக் ஃபார் கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். உள்ள ரிவ்யூஸில் அதாவது ப்ரிவ்யூ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஓகே. தென் இதெல்லாம் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது பாருங்க. 4 ஃபிங்கர்ஸ் இருக்கிற மாதிரியும் இந்த ஹேண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாத மாதிரியும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அந்த அட்ராக்டிவாக இல்லை. பட் இருந்தாலும் இப்பயும் வந்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ரிவ்யூஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்குது.
அவங்க வந்துட்டு 4 இயர்ஸ் பிஃபோரே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட $57 ஒரு நாளைக்கு 22 புக்ஸும் வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ மந்த்லி வந்து $1000 $1700 அதாவது $1,70,000 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஒரு புக்கு மட்டும் மந்த்லி வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி இவங்களோட ஆத்தரோட ப்ரொஃபைல் பேஜ் உள்ள போய் பார்த்துட்டு வேற ஏதாச்சும் புக் இருந்துச்சுனாலும் நாம அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு வேற ஏதாச்சும் ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னா அந்த புக்கையும் நம்ம வந்து எடுத்துட்டு கூட நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு புக்கு போட ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புக்கு மட்டும் இவங்களுக்கு வந்து லக்கிலி வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து நம்ம வந்து புதுசாக நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற டிராபேக்ஸ் அதுதான். ஸோ அந்த டிராபேக்ஸ் ஓவர் கம் பண்ணி புதுசாக நம்ம கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கலரிங் பேஜஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரிங் புக் அப்படிங்கிற இந்த ஏஐ டூல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அட் அ டைமில் 4 கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக ரொம்ப அட்ராக்டிவாக கேட்சியாக அண்டு வந்து ஃபேபுலஸாக இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது கலரிங் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸோட நீட்டாக வந்து கலர் பண்ணுறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ப்ராம்ப்டெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சாட் ஜிபிடியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியோட ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம வந்து இந்த ப்ராம்ப்டெல்லாம் நம்ம சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ண அதே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டோம்னா போதும். நம்மளுக்கு வந்துட்டு இது மாதிரி அட்ராக்டிவான இது பாருங்க ஸ்டைலிஷாகவும் இருக்குது, ஃபேஷனாகவும் இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது கலரிங் பேஜஸ். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு எகெயின் வந்துட்டு இந்த ஸ்டைலிஷ் கேர்ள்ஸ் வியரிங் எ ஹுட்டி இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அப்படியே நான் வந்துட்டு இந்த இதில் போடுறேன். சரிங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த போட்டுட்டு இது வந்துட்டு நான் வந்து டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்டுன்னு இருக்குது. நான் வந்துட்டு அடல்ட்ஸ் ரெண்டுக்குமே நீங்கள் ஃபஸ்ட் நான் டீனேஜர்ஸ்க்கு போட்டுட்டு நான் வந்து 2:3 அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணி எல்லாமே ப்ரைவேட் கொடுத்துட்டு நான் வந்து 4 கிரெடிட்ஸுக்காக நான் இதை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக 4 கிரெடிட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளும் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கூடிய எல்லா இமேஜஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்ட்ரீட் லைட் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ஸோ அதுக்கு பாருங்கள் சைக்கிள் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டவுன்லோட் பிஎன்ஜி அப்படின்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதை அப்படியே நான் இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. கலரிங் பேஜஸ் வந்து கலர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்குது பாருங்கள். டீட்டெயில் பின்னாடி பேக்ரவுண்ட் டீட்டெயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. கீர் சைக்கிள் அண்ட் எல்லாமே நீட்டாக இருக்குது. சரிங்களா? ஒரு ஃபேஷன் கலரிங் புக்குக்கு இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஏஐ டூலு. ஸோ எகெயின் வந்துட்டு நான் வந்து அடல்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஜென்ரேட் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ முதல்ல கொடுத்தது வந்து டீனேஜர்ஸ், இப்போ கொடுத்தது வந்து அடல்ட். சரிங்களா? ஸோ இது அந்த 4 ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் நம்ம ஏதாச்சும் பெஸ்ட் ஒன் எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2 மட்டும்தான் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு கூட நீங்கள் வந்து அப்படி கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது இன்னும் வந்து சூப்பர்பாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து யுனிக்காக இருக்குது. ஓகேங்களா? யுனிக்காகவும் இருக்குது, நல்லா ஸ்டைலிஷாகவும் நல்லா ஃபேஷனபிளாகவும் எல்லாமே நீட்டாகவும் இருக்குது. சரிங்களா? கலரிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஏஐ டூல் இந்த கலரிங் புக் அப்படிங்கிற இந்த டூல். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷுவல் சம்மர் வைப்ஸ் இப்போ வந்து சம்மர்ஸ் டைம்னால இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டீனேஜர்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஜென்ரேட் நவ் 4 கிரெடிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிரெடிட்ஸ் அந்த 4 இமேஜஸ் வந்துட்டு நான் சைமல்டேனியஸாக இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் நீங்கள் பார்க்கலாம்.
அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட். இது பாருங்கள், இந்த இமேஜஸ் இது நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்துட்டு இதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஐஸ்கிரீம் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ கலரிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டூல் அப்படின்னா இந்த கலரிங் புக் அப்படிங்கிற இந்த ஏஐ டூல் தான். இப்போ நான் அடல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஜென்ரேட் நவ் 4 கிரெடிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சம்மர் டைம்னால இப்போ சம்மருக்கு ரிலேட்டடாக வந்து ஃபேஷன் கலரிங் பேஜஸ் ஃபார் சம்மர் சீசன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான கலரிங் பேஜஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு. எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு அவுட்புட் வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் கண்டென்ட். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் சேல்ஸ் வித் என்கேஜிங் ப்ராடக்ட் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் கண்டென்ட் ஹெல்ப்ஸ் பிரிங் யுவர் பிராண்ட் ஸ்டோரி டு லைஃப் பை ஆடிங் வீடியோஸ், enhancing images and shoppable product comparison charts and more to your product detail pages. நம்மளோட நாம் வந்து கேடிபினால இப்போ கேடிபிக்கு நம்ம வந்துட்டு இன்டீரியர் எப்படிலாம் இருக்குது நீங்கள் அந்த வந்து வீடியோவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போடலாம் அண்ட் இமேஜஸாகவும் நீங்கள் போடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏ ப்ளஸ் கண்டென்ட்டை இதை நம்ம கேடிபிக்கு அப்படிங்கிறப்ப ஸோ இதை கிளிக் பண்ணால் இது வருது. ஸோ இதில் வந்து சிம்பிளாக வந்து எப்படி ஏ ப்ளஸ் கண்டென்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி 2 டைமென்ஷனில் நம்ம யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த இமேஜில் நீங்கள் பாருங்கள், ஒரு கேர்ள் அண்ட் பாய் இந்த வந்து வேலண்டைன்ஸ் டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு மட்டும் தனியாக வந்து ஒரு மேலே இருக்கிற மாதிரி அந்த டைமென்ஷன்லையும், தென் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே 1 by 1 வந்து செக்ரிகேட் பண்ணி வந்துட்டு ஏ ப்ளஸ் கண்டென்ட் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டைமென்ஷனில் வேணுனாலும் எந்த டைம் லைனில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், இது மாதிரியும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஏ ப்ளஸ் கண்டென்ட்டுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் கண்டென்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மார்க்கெட் பிளேஸ் சூஸ் பண்ணிங்க. இப்போ Amazon.comக்கு மட்டும் கொடுத்துட்டு மேனேஜ் ஏ ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஏ ப்ளஸ் கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கண்டென்ட்டோட நேம் கொடுக்கணும். ஸோ கண்டென்ட்டோட நேம் வந்துட்டு நீங்கள் என்ன புக் போடுறீங்களோ அந்த கண்டென்ட் புக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட் மாடல்ஸ். சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி வந்து கேன்வாலேயோ ஆர் வேறு ஏதாச்சும் ஃபோட்டோஷாப்லேயோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்களா? ஸோ இது மாதிரியான டைமென்ஷன்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். 600 × 180 அந்த டைமென்ஷன்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இந்த இதுக்கு மட்டும். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் இமேஜ் அண்ட் லைட் டெக்ஸ்ட் ஓவர்லே அதுக்கு உங்களுக்கு எந்த டைமென்ஷனில் வேணுமோ அந்த டைமென்ஷனில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட அடிஷ்னல் புக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ ப்ளஸ் கண்டென்ட்டில் கீழே நீங்கள் வந்து உங்களோட புக்கோட ஏ ப்ளஸ் கண்டென்ட்டில் அதர் புக்ஸோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி சாரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இமேஜ். ஸோ 300 × 170 அப்படிங்கிற அந்த டைமென்ஷனில் இருக்கிற புக்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம ஜூமும் பண்ணிக்கலாம். சரி, 300 × 400 அதில் வந்து பர்சன் வியரிங் எ ஹெல்மெட், ஃப்ளவர் ஹெல்மெட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதில் வந்து கீவேர்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு ஆட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு அப்ளை ஏஎஸ்ஐஎன், அதாவது அந்த புக்குக்கு ஒன்ஸ் பப்ளிஷ் ஆச்சுன்னா ஏஎஸ்ஐஎன் நம்பர் வரும். அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஎஸ்ஐஎன் சர்ச் எஃப்ஆர் ஏஎஸ்ஐஎன்ல கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே வந்து பாருங்கள் இது மாதிரி வரும்.
அப்ளை கண்டென்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரிவியூவும் வரும் அண்ட் தென் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு கொடுத்தோம்னா எகெயின் வந்துட்டு ஒரு சப்மிட் கேட்கும். சப்மிட் ஃபார் அப்ரூவல்னா எகெயின் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு இது கேட்கும். சரிங்களா? ஸோ சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளோட புக்குக்கு கீழே A+ கண்டென்ட் வந்து கிளியராகவும் நீட்டாகவும் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும் நம்மளோட புக்கில். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக நான் இன்றைக்கி சொன்ன இந்த டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கலரிங் பேஜஸ், நோட் புக்கு எது மாதிரியான புக்கு நீங்கள் போட்டாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிளான நிச்சை வந்து ஃபைண்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் லோ காம்படிஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஏஐ யூஸ் பண்ணி கலரிங் பேஜஸோ அல்லது வேறு ஏதாச்சும் இன்டீரியர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கிரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் கவரும் வந்துட்டு ரொம்ப 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 சூப்பர்பாக வந்து அட்ராக்டிவாக கேட்சியாக நீங்கள் போட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு இந்த A+ கண்டென்ட் டீட்டெயிலும் நீங்கள் வந்து புக் லைவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த see you in the next video. Take care. Bye.